Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. Ezekiel chapter 26 verse 1 to 21. 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் And it's come to the pass in the 11th year in the first day of the month that the word of the Lord come unto me saying. வசனம் 2. மனுப்புத்திரனே, திருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜனங்களில் ஒளிமுக வாசலிலிருந்த நகரின் இடிப்பட்டதென்று என்னிடமாக எல்லா புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டு இருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லி இருக்கிறபடினால். Son of man, because the traitors hate and say against Jerusalem, she is the broken that is worse and the gates of the people. She is the turner unto me. I shall be replenished. Now she is the lay wasted. வசனம் 3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழுப்பு வரப்பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேக ஜாதிகளையும் உனக்கு விரோதமாக எழுப்பி வரப்பண்ணுவேன். Therefore thou said the Lord God, Behold, I am against thee, who tears
and I will cause many nations to come up against thee, as the she causeth is in the wolves to the come up. வசனம் 4. அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதன் மண்ணும் அதிலே இராதபடிக்கு விலங்கி போட்டு அதை வெறும் பாறைகளாக்கி விடுவேன். And they shall destroy the walls of Tyrus, and broke down her turrets. I will also scrape here and dust from here and make here like the top of a rock. வசனம் 5. அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் அதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும். It shall be a place for the separating of the nets in the midst of the sea. For I have spoken it, said the Lord God, and it shall become a sapphire to the nation. வசனம் 6. வெளியிலே இருக்கிற அதன் குமாரத்திகளே பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள். And your daughters which are in the field shall be slain by the sword, and they shall know that I am the Lord. வசனம் 7. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கேலிருந்து ரதங்களோடும் குதிரைகளோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனங்களோடும் தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். For those said the Lord God, and behold, I will and bring up Tyrus, Nebuchadnezzar king of the Babylon, a king of the kings, for the nations with his horse and with his chariots and with his horsemen and the companions and much people. வசனம் 8. அவன் வெளியிலே இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினால் கொன்று உனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடகங்களை எடுத்து He shall slay with this sword the daughters in the field, and he shall make a front against thee, and cast a mount against thee, and lift up the buckler against thee. வசனம் 9. உன் மதில்களை இடிக்கிற இயந்திரங்களை எதிரே வைத்து தன் கட்டை பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவான். And he shall set the against of the war against the walls, and which is the axe. He shall and broke down the doors. வசனம் 10. அவன் குதிரைகளின் திரளானதினால் தூள் எழும்பி உன்னை மூடும் இடித்து பிறப்பிக்கப்பட்ட பட்டணத்திலே பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டிகளும் ரதங்களும் இறைகிற சத்தத்தினாலே உன் மதில்கள் திரும்பும். By the reason of this abundance of his house and this and dust shall cover thee, they shall shake at this noise of this horseman and of the wheels and of the chariots when he shall enter into the gates as a man enter into a city wherein is made a branch. வசனம் 11. தன் குதிரைகளின் குளம்புகளினால் உன்னை வீதிகளை எல்லாம் மிதிப்பான். உன் ஜனத்தையும் பட்டயத்தினாலே கொன்று போடுவான். உன் பலமான தூண்களை தரையிலே விழுந்து போகும். With this all of this horse shall and he
tread down all the streets, he shall slay the people by the sword, and the strong graciousness shall go down to the ground. வசனம் 12. அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளையே சூறையாடி உன் மதில்களையே இடித்து உனக்கு விரோதமான வீடுகளையே அழித்து உன் கல்களையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே விடுவார்கள். And they shall and make a spur of thee and riches, and make a prey of these merchants, and they shall and break down thy walls, and destroy the pleasant house, and they shall lay the stones, and the timber, and the dust in the midst of this water. வசனம் 13. உன் பட்டுகளில் சத்தத்தை ஓயப்பண்ணுவேன், உன் சுரமண்டலங்களின் சத்தமும் இனி கேட்பதில்லை. And I will cause this noise of the songs to the curse, and the sound of this harps shall be and no more heard. வசனம் 14. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன், நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருப்பாய், இனி கட்டப்பட்டாய். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். And I will make thee like the top of the rock, thou shalt be the place to the supper. Nets upon thou and shalt and be built no more, for I the Lord have thus spoken, it said the Lord God. வசனம் 15. தீருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயப்பட்டவர்கள் அலறும்போது உன் நடுவிலே சங்காரம் நடக்கும்போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிருதே. Though said the Lord God unto the trees, shall not the isle shake at the sound of the fall upon the wonder cry, when they shall together isn't made in this midst of thee. வசனம் 16. கடல் சார் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திரத்தை இலண்டைகளை உரித்து போடுவார்கள். நடுக்கமும் அவர்கள் உடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன் நிமித்தம் பிரமிப்பார்கள். Then all the princes of this sea shall come down from there and their horns, and lay away their rapiers, and put off their bridles garments. They shall clothe themselves and with the trembling. They shall sit upon the ground, and shall tremble at the every moment, and be astonished at thee. வசனம் 17. அவர்கள் உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து கடல் சஞ்சரிகள் குடியிருந்த புகழ் பெற்ற நகரியோ ஐயோ. உன்னிலே தங்கினவர்களுக்கு எல்லாம் பயம் உண்டாகின. உன் குடிகளோடு கூட சமுத்திரத்திலே வளர்த்திருந்த நீ அழிந்து போனாயே. And they shall take up the lamentation for thee, and say to thee, how art and thou and destroyed the rest and inhabitant of the suffering man, a renewed city, which and rest and strong in the sea, and here and inhabitants which in the coast, there the trials to be, and how that and haunt it. வசனம் 18. நீ விழும் நாளிலே தீவுகள் தத்தளிக்கும், நீ அகன்று போகும்போது சமுத்திரமும் தீவுகளும் கலங்கும் என்பார்கள். Now shall they isles tremble in the days of thy faith, ye the isles that are in the sea shall be troubled at the departure. வசனம் 19. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை
குடியில்லாத நகரம் போல பாழான நகரமாக்குவேன் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னிலே மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தையும் வர பண்ணுவேன் போது For thus said the Lord God, and when I shall make thee and desolate city like the cities that are not inhabited, when I shall bring up the deep upon thee, and great waters shall cover thee. வசனம் 20 பூர்வ காலத்து ஜனங்கள் அண்டைக்கும் கூலியிலே இறங்குகிறவருடனே நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடி போகிற இருக்கும்படி பூர்வ காலத்திற்கொண்டு பாழாய் இருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியிலே இறங்குவார்கள் கூட நான் உன்னையும் இறங்க பண்ணுவேன். ஜீவன் உள்ளவர்களுடைய தேசத்திலே மகிமை விளங்கச் செய்வேன். When I shall bring thee down and with them that discard into the pit with this people of the whole time, and shall set thee in the low parts of the earth, in pleasant desolate of old, and with them that go down to the pit, that thou be not an inhabited, and I shall serve glory in the land of the living. வசனம் 21 உன்னை மகா பயங்கரமாகவும் வைப்பேன். இனி நீ இருக்க மாட்டாய். நீ தேடப்படாமலும் இனி என்றைக்கும் காணப்படாம மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். I will make thee a terror, and thou shalt be and no more and terror, though and be sure, for he and sure, though and never be and found again, said the Lord God. Amish Books. ஆமாம், கவலைப்படாதே, நான் நல்லா இருப்பேன். உண்மையாவே அவன் தன் டிரைவருக்காக அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. குடும்பத்தில் உள்ள ஆண்களிடம் விடை பெற்ற பிறகு ரியான் வேனில் ஏறி தன் சகோதரியின் வீட்டை மீண்டும் பார்த்தான். அவர்கள் வாகனம் ஓட்டும் பாதையில் லோரெனுக்கு அங்கே ஒரு வீட்டை கட்டி அவளை மணந்திருந்தால் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு ஒருபோதும் தெரியாது. ஆனால் இப்போது 24 மணி நேரத்திற்குள் அவளை எதிர்கொள்ள அவன் தன் இதயத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. அது அப்படியே இருக்கும் அளவுக்கு வலிமையானது என்று அவன் நம்பினான். சில நிமிடங்களுக்குப் பிறகு வேன் கேப்பை நோக்கி வேகமாகச் சென்றபோது அவன் தோள்கள் பதற்றமடைந்தன. லோரென் திருமணமானவனா என்று அவன் ஏன் ஜானிடமோ அல்லது ஜாய்ஸ் மற்றும் மாமிடமோ கேட்கவில்லை? அவள் திருமணமானவளானால் அவளுடைய கணவர் நாளை அவளுடன் இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகளும் இருக்கலாம். ஒரு குடும்பம் இல்லை என்றால் ஒருவேளை ஒரு காதலனாக இருக்கலாம். ஜாய்ஸும் மாமும் ஜான் என்னை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக நினைத்திருக்கலாம். ஒருவேளை ஜான் தனக்கு தெரியும் என்று நினைத்திருக்கலாம். இப்போது அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ அதற்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். Yeah, don't worry, I'll be fine. Really, he didn't have to wait long for his driver. And after saying goodbye to the men in the family, Ryan climbed into the van. Then glanced at his sister's house again as they motored down the driveway. What would life have been like if he'd built Lorraine a house there and married her? He would never know. But now he had to prepare his heart for facing her in less than 24 hours. He just hoped it was strong enough to stay intact. Minutes later his shoulders tensed as the van sped toward Gap. Why hadn't he asked John, or Joyce and Ma'am, if Lorraine was married? If she was, her husband would no doubt be with her tomorrow, maybe a child or 2 as well. And if not a family, maybe a boyfriend.
Joyce and Mam probably assumed John had told him what to expect, and maybe John thought he knew. Now he'd just have to brace himself for whatever was coming next. இயல் 33. பிஸ்கரின் நண்பர்கள் மற்றும் பகைவர்கள். ஏபக்ஸ் லைஹெப்ஸ் ஒரு பூச்சியின் வாழ்க்கை. ஆப்பிள் ஐமேக்கை உருவாக்கிய பொழுது ஜாப்ஸ் ஜெனி ஐவை காரிலே அழைத்து கொண்டு பிக்ஸ்வரில் உள்ளவர்களுக்கு அதை காட்ட சென்றார். இந்த கூட்டு முயற்சியும் நாம் செய்தவித பிஸ்கரையும் ஒரு அற்புத நிறுவனமாக்கி டிஸ்னியையும் அதே போலவே விளங்க உதவியது. பியானம். சாப்டர் 1. அத்தியாயம் 1. தாழ் இசையின் சின்னங்கள். தாழ் இசையை படிப்பது சின்னங்களின் அர்த்தங்களை அங்கீகரித்து புரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குகிறது. குறிப்புகள். பிற குறிப்புகள் மற்றும் சின்னங்களை வைப்பது நீங்கள் என்ன, எப்படி இசைக்க வேண்டும் என்பதை கணிசமாக மாற்றுகிறது. ஒரு நிலையான பியானோவில் 88 விசைகள் உள்ளன, 52 வெள்ளை விசைகள் மற்றும் 36 கருப்பு விசைகள், 7 ஆக்டேவ்கள் உட்பட பல்வேறு சுருதிகள், மேலும் கீழே 3 கூடுதல் குறிப்புகள். சி கித்தார், வயலின் அல்லது செல்லோஸ் போன்ற பிற கருவிகளைப் போலல்லாமல், பியானோவில் உள்ள விசைகள் சுருதிகளை மீண்டும் செய்வதில்லை. அவர்களிடம் 88 விசைகள் இருப்பதால், இசைக்கலைஞர்கள் வாசிக்க 88 தனித்துவமான சுருதிகள் உள்ளன. இதனால் தான் பியானோக்கள் வரலாற்று ரீதியாக வோல்ப்காங் அமேடியஸ் மோசார்ட், லுட்விக் வான் பீத்தோவன், பியோட்ர் இலிச் சாய்கோவ்ஸ்கி மற்றும் ஜோஹன் செபாஸ்டியன் பாக் போன்ற பிரபல இசையமைப்பாளர்களுக்கு அடித்தள கருவியாக பயன்படுத்தப்படுகின்றன. Chapter 1. The symbols of sheet music. Reading sheet music begins with recognizing and understanding the symbols' meanings, the placement of notes, other notations, and symbols significantly change what and how you must play. A standard piano has 88 keys, 52 white keys and 36 black keys, covering a range of pitches, including 7 octaves, plus 3 additional notes beneath the bottom C. Unlike other instruments, such as guitars, violins, or cellos, the keys on a piano don't repeat pitches. Since they have 88 keys, they have 88 unique pitches for musicians to play. This is why pianos have historically been used as the foundational instrument for famous composers like Wolfgang Amadeus Mozart, Ludwig van Beethoven, Pyotr Ilyich Tchaikovsky, and Johann Sebastian Bach.